நெய்யூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் புகைப்படத்தை தவறாக சித்தரித்து மிரட்டல் விடும் மர்ம கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் பகுதியில் மேல்கரை பகுதியைச் சேர்ந்தவர் 21 வயதான மணிகண்டன். இவர் நாகர்கோவிலில் உள்ள எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். அதில் தான் பொறியியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும், தனது கல்வி செலவுக்காக ஆன்லைன் செயலி மூலம் 1960 ரூபாய் கடனாக பெற்று பின் சர்வீஸ் தொகையும் சேர்த்து 4000 ரூபாய் கட்டி முடித்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். கடன் அனைத்தையும் முழுவதுமாக செலுத்திய போதும் மீண்டும் தன்னை பணம் கொடுக்க சொல்லி செயலி குரூப்பில் உள்ளவர்கள் கட்டாயப்படுத்தியும் மிரட்டியும் வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பணம் கட்ட மறுத்த தனது புகைப்படத்தை மார்பிங் மூலம் அநாகரிகமாக சித்தரித்து குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுப்பியுள்ளதாக பரபரப்பு புகார் அளித்தார். இதன் மூலம் மனமுடைந்த தனக்கு உதவுமாறும் சம்பந்தப்பட்ட மர்ம கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்து தொட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் லாகின் பண்ண மட்டும் செஞ்சேன். ஆனால் என்னாச்சுன்னா என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1960 ருபீஸ் எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. யாது ரூபான்னு தெரில. அதுக்கு பிறகு ரெண்டாவது என்னாச்சுன்னா அந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணி சொன்னாங்க. லோன் நீங்கள் எடுத்துறீங்க, அந்த அமௌண்ட்டை ரீபேட் பண்ணணும். சரி நான் எந்த லோன் எடுக்கலை அப்படின்னு சொன்னக்கு, இல்லை நீங்கள் எடுத்துறீங்கன்னு சொல்லி அங்கே ரீபேமெண்ட். சரி நம்ம ஏதோ எடுத்துட்டோம், நம்ம பே பண்ணிடுவோம். சரி நான் பே பண்ணியிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்க, சரிஸ்டா 2000 மொத்தம் 4000 நீங்கள் பே பண்ணுறான்னு. சரி ஓகே நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பே பண்ணிட்டேன். இப்போ பே பண்ணி முடிச்சவங்க சொல்கிறாங்க, இல்லை அமௌண்ட் ரிசீவ் ஆகலை, நீங்கள் திரும்பியும் பே பண்ணணும், 4000 டோட்டல் அமௌண்ட்டாக பே பண்ணணும். நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லி அதெல்லாம் அனுப்பிவிட்டேன். ஆனாலும் அவங்க எடுத்துக்கல. இப்போ என்னென்னா எனக்கு ஃபோனை மொத்தம் ஹேக் பண்ணி எனக்கு கான்டாக்ட் மொத்தம் எனக்கு ரிப்பீட் அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிவிட்டுட்டு எனக்கு ஃபோட்டோவை தப்பாக எடிட் பண்ணி இப்போ அது எனக்கு கான்டாக்டில் உள்ள எல்லாருக்கும் எனக்கு சென்ட் பண்ணிட்டுருக்காங்க. இதனால் ரொம்ப நான் மன உடச்சலில் இருக்கேன். இதுக்கு நீங்கள் அதை ஒரு பதில் சொல்லணும். எஸ்பி ஆஃபீஸ் இது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு தெரிஞ்சாகணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.